கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்னைக்கு நம்ம அந்த நிக்கூதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நிக்கூதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அது எவ்வளவு டேஞ்சரஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்மளுக்கு நிக்கூதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிக்கூதுல நம்ம பார்த்த காரியங்கள்லாம் நீங்க வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணிருப்பீங்க. இப்போ நிக்கூதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். ஆனா இந்த நிக்கூதின் நிமித்தம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உள்ள வந்திருக்குது அப்படிங்கறதையும் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வாசித்த பிறகு நம்ம என்ன செய்யலாம், அதுல இருந்து நம்ம மேற்கொண்டு காரியங்களை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசுறோம். நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோகிம் தேவனே, வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை ஆசீர்வதித்தாங்கப்பா. இதுல இருந்து எங்களோடு நீங்க பேசுங்க. எங்களுக்கு இன்னும் அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். யெகோஷுவா மேசிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யெகோஷுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வாசிக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம், நியாயப்பிரமாணம் என்னது? தோரா. நியாயப்பிரமாணம் என்ன? தோரா. அதாவது மோசேயினால் எழுதப்பட்ட 5 ஆகமம். நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறும் அளவும், அப்போ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டது என்ன செய்ய வேண்டியிருக்குது? நிறைவேற வேண்டியிருக்கு. அப்போ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியமும் ஒரு தீர்க்க தரிசனம். அது தீர்க்க தரிசனம், ஃபுல்லா தீர்க்க தரிசனம் நிறைஞ்சிருக்கு. நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகளாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும், தோரா எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஹீப்ரு மொழி. ஹீப்ரு மொழியில சிறு எழுத்து என்னது? யோத். யோத் தான் எல்லாத்தோட சிறு எழுத்து. அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும், ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும். அப்ப எழுத்துக்களுக்கு என்ன இருக்குது? உறுப்புகள் இருக்குது. இப்ப நீங்க ஆலப் எடுத்தீங்கன்னா அப்பர் யோத், லோவர் யோத், நடுவுல வாவ், 3 உறுப்புகள் இருக்கு. எல்லாத்திலையும் காமனான உறுப்பு என்ன அப்படின்னா வாவ். வாவ் தான் எல்லாத்திலையும் காமன். அது 80% எழுத்துக்கள் வாவ்னாலதான் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும், அதாவது வாவாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். யெகோஷுவா ஒரு வார்த்தை சொல்றார், யோத் அண்ட் வாவ், இந்த 2 எழுத்தும் ஒளிந்து போகாது, தோராவில் உள்ளவைகளா நிறைவேறும் அளவும் அது ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் ஒளிந்து போகாதுன்னு சொன்னா அப்ப பிசாசுடைய கண் எது மேல இருக்கும்? யோத் மேலையும் வாவ் மேலதான் இருக்கும். ஒரு 2-3 உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். இப்ப இது எப்படி பிசாசு அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான்? இந்த நிக்குதா அதனுடைய ஆயுதம். இந்த நிக்குது வச்சுதான் அந்த எழுத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். இப்ப உதாரணமா, மனிதன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ருல இஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஷ் அப்படின்னா மனிதன். ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா ஆலஃப் கீழே ஒரு புள்ளி இருக்கும், நிக்குது. அப்புறம் யோத், ஆலஃப், யோத், அப்புறம் ஷின், இந்த 3 எழுத்து. இதான் இஷ், மனிதன். மனிதனுக்கு இஷ் வரும். மனுஷி, ஸ்திரீ. மனுஷிக்கு இஷா. இஷால நீங்க பைபிள்ல நீங்க ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா ஆலஃப் போட்டிருக்கும், ஷின் போட்டிருக்கும், ஹே போட்டிருக்கும். ஆலஃப் கீழே ஒரு புள்ளி இருக்கும். அந்த நிக்குதெல்லாம் நீங்க பார்க்கலாம், ஷின்னுக்கு இலட்டி இருக்குது. மனிதன் அப்படிங்கிறதுக்கு ஈஷ், மனுஷி அப்படிங்கிறதுக்கு ஈஷா. இதுல என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? ஈஷ், ஈஷா. மனிதன் அப்படிங்கிறதுல யோத் இருக்குது, ஆனா மனுஷிங்கிறதுல யோத் இல்ல. மனுஷிங்கிறதுல ஹே இருக்குது, ஆனா மனிதன்ல என்ன இல்ல? ஹே இல்ல. இது கரெக்ட் தானா? இப்ப இந்த ஸ்திரீ அப்படிங்கிறதுக்கு ஸ்திரீக்கு ஈஷான்னு கொடுத்திருக்குது. இந்த 3 எழுத்தையும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுல யோது இல்ல. மேல யோது இருக்கு, கீழே யோது இல்ல. இந்த எழுத்தை இலக்கணத்தின்படி இத டிஃபெக்டிவ் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் டிஃபெக்டிவ் வேர்ட்? ஏன் அப்படின்னா அதுல ஒரு எழுத்து எடுக்கப்பட்டிருக்குது. ஒரு எழுத்து எடுக்கப்பட்டு
அதுக்கு பதிலா நிக்கோது போட்டிருக்குது. இந்த இஷால ஒரு எழுத்து மிஸ்ஸிங்கா இருக்குது. அதுக்கு பதிலா அவங்க என்ன போட்டிருக்காங்க, நிக்கோது ஒரு புள்ளி, ஆலப் கீழே ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. யோத் அதுல மிஸ்ஸிங்கா இருக்கு. ஆலப்க்கு பிறகு ஒரு யோத் வர வேண்டும். அப்படி வராம கீழே புள்ளி போட்டால் அது டிஃபெக்டிவ் வேர்ட், அது ஃபுல் ஸ்பெல்லிங் கிடையாது. சோ ஃபுல் ஸ்பெல்லிங் என்ன வரும்? ஆலப் வரணும், யோத் வரணும், ஷின் வரணும், அதுக்கு பிறகுதான் ஹே வரணும். கடைசில ஹே வந்தா அது பெண்பாலை குறிக்குது. கடைசில ஹே வந்தா பெண்பால். சோ ஒரு எழுத்து எப்படி யோத் எப்படி மிஸ் ஆகுது பாத்தீங்களா? அந்த நிக்கோத் அந்த ஒரு டாட் போட்டு அந்த யோதை எடுத்துட்டாங்க பாருங்க. சோ இதே மாதிரி நிறைய வார்த்தைகள்ல யோத் நீக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பதிலாக நிக்கோத் போட்டிருக்காங்க. சரி, அடுத்த எழுத்து ஷாலோம். நீங்க பாக்குறீங்க, ஷாலோமுக்கு ஷின் இருக்கு, லாமெட் இருக்குது, வாவ் இருக்கு, மெம் இருக்கு, அதோட கூட நிக்கோத்ல போட்டிருக்கிறேன். அப்போ புரியுங்கிறதுக்காக. ஷாலோம் இன்னொரு விதத்திலையும் எழுதப்பட்டிருக்கு பைபிள்ல. ஷின் இருக்கும், லாமெட் இருக்கும், அதுக்கு லாமெடுக்கு மேல புள்ளி இருக்கும், மெம் இருக்கும். ரெண்டுமே ஷாலோம் தான். ஆனா கீழே உள்ள ஷாலோமுக்கு வித்தியாசம் என்ன? ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? ஒரு இதுல வாவ் மிஸ்ஸிங். எங்க போச்சு வாவ்? வாவுக்கு பதிலாக தான் லாமெட் மேல ஒரு புள்ளி வச்சுட்டாங்க. வாவுக்கு பதிலாக லாமெட்டுக்கு மேல என்ன இருக்குது? ஒரு புள்ளி இருக்கு, ஹாலம் இருக்குது. அப்போ இந்த ஒரு புள்ளி வச்சுட்டு வாவ நீக்கிட்டாங்க பாருங்க. இந்த எழுத்தை இத டிஃபெக்டிவ் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் டிஃபெக்டிவ் வேர்ட். அப்போ ஃபுல் ஸ்பெல்லிங் என்னது? மேல உள்ள வார்த்தை தான் ஃபுல் ஸ்பெல்லிங், கீழே உள்ள வார்த்தை அது டிஃபெக்டிவ் வேர்ட். இதே மாதிரி பைபிளுக்குள்ள நிறைய டிஃபெக்டிவ் வேர்டை கொண்டு வந்துட்டாங்க. அந்த நிக்குதி நிமித்தம் இந்த காரணம். ஃபுல் ஸ்பெல்லிங்க நீக்கிட்டாங்க. ஃபுல் ஸ்பெல்லிங்க்கு பதிலாக என்ன போட்டாங்க? நிக்குது போட்டு அதனுடைய ப்ரொனன்சியேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி நிறைய வார்த்தை யோதையும் வாவையும் இந்த நிக்குதுனால நீக்கப்படுது. ஆலப் நீக்கப்படல, ரேஷ் நீக்கப்படல, வேற எந்த எழுத்தும் நீக்கப்படல. ஆனா எக்ஸாக்டா கத்த சொன்னார்களா, வான பூமி ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை. அப்ப ஒளிந்து போவதில்லை அவர் சொன்னார்னா, அப்ப பிசாசு என்ன செய்வான்? அதுக்கு நேர் மாறாதான் வேலை செய்வான். அதுக்கு ஆயுதம் எதை யூஸ் பண்ண அப்படின்னா நிக்குதை தான் அவன் யூஸ் பண்றான். இந்த வவல்ஸ் ப்ரொனன்சியேஷனை தான் யூஸ் பண்றான். இதை வச்சு இந்த நிக்குதை வச்சு அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா யோதையும் வாவையும் நீக்கிறதுக்கு அவன் என்ன செய்யறான்? முயற்சி பண்றான். சோ டிஃபெக்டிவ் வேர்ட்ஸ் உள்ள வந்துட்டு. இதே மாதிரி எலோஹிம் பாருங்க, இந்த ஸ்பெல்லிங்ல உங்களுக்கு போர்டு ஸ்கிரீன்ல இருக்குது. எலோஹிம்ல பாத்தீங்க அப்படின்னா ஆலப் இருக்கு, லாமெட் இருக்கு, லாமெட்டுக்கு மேல ஒரு புள்ளி இருக்கு பாருங்க. அப்ப இதுல என்ன மிஸ்ஸிங்? இது டிஃபெக்டிவ் வேர்ட். இதுல என்ன மிஸ்ஸிங்கா இருக்குது? ஆலப், லாமெட், வாவ் வரணும். வாவுக்கு பதிலாக ஹாலம் யூஸ் பண்ணிருக்காங்க. வாவ் நீக்கிட்டாங்க, ஹாலம் போட்டாங்க. சோ ஆக்சுவல் ஸ்பெல்லிங் என்ன? ஃபுல் ஸ்பெல்லிங் என்னது? ஆலப், லாமெட், வாவ், ஹே, யோத், மெம், மெம் சோஃபில். இந்த இவ்வளவு இந்த 6 எழுத்து வரணும். இந்த 6 எழுத்து தான் என்னது? ஃபுல் ஸ்பெல்லிங். எலோஹிம்ல மேல ஒரு ஹாலம் போட்டுட்டு வாவ நீக்கிட்டாங்க பாருங்க. சோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்ல டிஃபெக்டிவ் வேர்டை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ இந்த மாதிரி இதனாலதான் நிக்குது ரொம்ப டேஞ்சர். ஆனா அதே சமயம் உச்சரிப்பு சரியா உச்சரிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிக்குது என்ன செய்யணும் தெரியணும். சோ டிஃபெக்டிவ் வேர்ட், ஃபுல் ஸ்பெல்லிங், இதனுடைய வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். சோ இதை நீங்க மறுபடியும் புரியலாட்டி மறுபடியும் கேட்டு பாருங்க. அப்படியும் புரியலாட்டி எனக்கு போன் பண்ணி கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க ஆனா இது உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு காரியம். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன செய்வதில்லை? ஒளிந்து போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டார். அப்போ அத மெய்யாவே அவர் ரொம்ப உறுதியோடு சொல்றாரு அப்படின்னா அப்போ பிசாசு அதை எடுத்து போடுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றான் பாருங்க. இதுதான் அதனாலதான் நிக்குது இட் இஸ் யூஸ்ஃபுல். அது நம்ம ப்ரொனன்சியேஷனுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஆனா அதே சமயம் அது ரொம்ப டேஞ்சரஸும் கூட. சோ நீங்க வாசிக்கும் போது எப்பவுமே எழுதும் போது என்ன செய்யுங்கன்னா ஃபுல் ஸ்பெல்லிங்கோட நீங்க என்ன செய்யுங்க? எழுதுங்க. யோது எங்க மிஸ்ஸிங்கா இருக்கோ யோத போட்டுருங்க. ஓகே, உங்களுக்கு செக் பண்ணணுமா? நீங்க கூகுள்ல போய் அந்த ஸ்பெல்லிங் போட்டு செக் பண்ணுங்க. உங்களுக்கு அது நிக்குது இல்லாம வரும். நிக்குது இல்லாம வந்துச்சு அப்படின்னா அதுல உங்களுக்கு ஃபுல் ஸ்பெல்லிங் வரும். இப்படி நீங்க நிறைய காரியங்களை நீங்க அதை கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நம்ம ஜெபிக்கலாம். கையில முடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திர கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோகின் தேவனே, எங்களுடைய சிறிய முயற்சி கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நீக்குத்தை குறித்தான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. நீங்க பிளஸ் பண்ணி கொடுங்க. தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். மீட்பெரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.